இன்றும் பல முக்கியமான தகவல்களுடன் நாங்கள் பேசலாம் என்று வந்திருக்கின்றோம். கணேசன் குரல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தொடர்ந்தும் கணேசன் குரலுடன் இணைந்திருங்கள். உடனடியான அனைத்து தகவல்களையும் நாங்கள் தருவதற்கு இயலுமானவரை தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் மற்றும் இலங்கை சர்வதேச நாடுகளில் நடைபெறுகின்ற பல்வேறு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். எனவே எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்குனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். யாழ்ப்பாணம் உட்பட இலங்கையின் பல பாகங்களை உள்ளடக்கிய மக்களுக்கு விசேடமான ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த எச்சரிக்கை என்ன என்பது நாங்கள் பார்க்க போகின்றோம். 26 மீனவர்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. இது இந்த ஊர்காவத்துறை நீதிமன்ற நீதிபதி அவர்கள் இவர்களுக்கான சிறை தண்டனையை விதித்திருக்கின்றார். கடந்த செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதியும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியும் இந்தியா அதாவது படகுகளுடன் நெடுந்தீவு கடற்பரப்பில் மொத்தம் 29 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களுக்குத்தான் இந்த ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இதில் 29 பேரில் 26 பேருக்கு தான் இந்த ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான விரிவான விளக்கங்களை நாங்கள் பிறகு பார்க்க போகின்றோம். மேலும் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் யாழ்ப்பாண மக்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நன்மையான செய்தியை அறிவித்திருக்கின்றார். அதாவது உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்குக்கு நீதி கிடைத்திருப்பதாக கூறுகின்றார். எனவே இனிமேல் இவ்வாறான சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாது என்பதை சொல்லியிருக்கின்றார். அது என்ன வகையான நீதி கிடைத்தது என்பது சம்பந்தமாக இந்த காணொலியினுடைய இறுதி பகுதியில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நாடளாவிய ரீதியில் சுற்றி வளைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த சுற்றி வளைப்புகளில் பல விதமான கைதிகள் பலவிதமான குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த கைது நடவடிக்கைகள் இலங்கையினுடைய போலீசாருக்கு பிறப்பிக்கப்பட்ட விசேட பணிப்புரையின் பேரில் இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. எனவே விசேட சுற்றி வளைப்பில் தான் இந்த கைதுகள் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமான விரிவான விளக்கத்தை நாங்கள் பிறகு பார்க்க போகின்றோம். இனி 2026ஆம் ஆண்டு எந்த வாகனங்களையும் வீதியில் ஓட்ட முடியாது, இந்த சான்றிதழ் இல்லாமல் எந்த வாகனங்களையும் வீதியில் ஓட்ட முடியாது என்று சொல்லி இலங்கையினுடைய போக்குவரத்து திணைக்கள நாயகம் அவர்கள் அறிவித்திருக்கிறார் ஒரு அறிவிப்பு. இது அனைவரும் கட்டாயமாக இந்த செய்தியை நீங்கள் பார்க்க வேண்டும். இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும் வாசனை திரவியங்கள் 10 கோடி பெறுமதியான வாசனை திரவியங்கள் இலங்கையில் ஒரு மாவட்டத்தில் மீட்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கொழும்பில் உள்ள ராஜகிரி என்கின்ற அந்த பிரதேசத்தில் மீட்கப்பட்டிருக்கின்றது. வீடொன்றில் சூட்சுமமான முறையில் ஒழித்து வைக்கப்பட்ட நிலையில் அதாவது வாசனை திரவியங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாசனை திரவியங்கள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டன என்பது சம்பந்தமான விரிவான விளக்கங்களை நாங்கள் பிறகு பார்க்க போகின்றோம். மேலும் இலங்கையில் கடைசியாக நடைபெற்ற யுத்தம் இருக்குத்தானே, அந்த யுத்தத்தில் பல மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதாவது மனித குலத்துக்கு எதிரான அழிவுகள் என்று சொல்லியும் அது இனப்படுகொலை என்று சொல்லியும் கூறப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமான ஐக்கிய நாடுகள் சபையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த தீர்மானங்களை எல்லாம் இலங்கை அரசாங்கம் எதிர்த்து உள்ளக பொறிமுறை மூலம்தான் இந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே இது சம்பந்தமாக அண்மையில் இந்த யுத்தத்தை தலைமை தாங்கி நடத்திய சரத் பொன்சேகா அதாவது ஃபீல்ட் மார்ஷல் இருக்கின்ற இராணுவ தளபதி சரத் பொன்சேகா பல உண்மைகளை வெளியிட்டிருக்கின்றார். இசைப்பிரியாவினுடைய கொலைகளுக்கு அவர்களுடைய அந்த பாலியல் வன்புணர்வுகளுக்கு யார் யார் காரணம் என்று சொல்லியிருக்கின்றார். வெள்ளைக்கொடியுடன் சரணடைய வந்தவர்களை இவர்கள் தான் சுட்டு கொலை செய்திருக்கின்றார்கள் என்று சொல்லி பல்வேறு ஆதாரங்களை அடுக்கி கொண்டு சென்றிருக்கின்றார். இந்த தகவல்களை அண்மைய சில நாட்களுக்கு முன்னர் சரத் பொன்சேகா ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கின்றார். எனவே இது சம்பந்தமாக தமிழரசு கட்சியினுடைய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நேற்றைய தினம் அதாவது சில தினங்களுக்கு முன்னர் வரவு செலவு திட்டத்தினுடைய 2வது வாசிப்பின் போது இலங்கை அரசாங்கத்தை பின்னிங் எடுத்திருக்கின்றார். எனவே அன்றைய அரசாங்கத்துக்கு சில கோரிக்கைகள் முன்வைத்திருக்கின்றார். உங்களுடைய இராணுவ தளபதியே உங்களுடைய அந்த இறுதியில் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான மேற்கொள்ளப்பட்ட பயங்கரமான சம்பவங்களுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கின்றார்கள். எனவே உடனடியாக நீங்கள் இந்த விசாரணையை ஆரம்பியுங்கள் என்று சொல்லி ஒரு கருத்துரையை வழங்கியிருக்கின்றார்.
பெக்கோ சமன் மனைவி மீண்டும் அவர்களுடைய அந்த விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. கடவுச்சீட்டு மோசடி விவகாரம் தொடர்பாக வவுனியா கடவுச்சீட்டு அலுவலர் ஒருவருடன் தொடர்புகளை ஏற்படுத்தி, அதாவது பெக்கோ சமன் என்பவர் இந்த இலங்கையில் இருக்கின்ற காலப்பகுதியில் பல கடவுச்சீட்டுக்களை மோசடியான முறையில் வவுனியாவில் உள்ள துணை காரியாலயமாகிய கடவுச்சீட்டு வழங்கும் காரியாலயத்தினுடைய ஒரு அதிகாரியுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி இவ்வாறான முறைகேடான முறையில் கடவுச்சீட்டுக்களை வழங்கினார் என்று சொல்லி அது சம்பந்தமான விசாரணைகள் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இவருக்கான விசாரணை காலத்தை நீடித்திருக்கின்றார்கள். மேலும் மட்டக்களப்பு பகுதியில் ஒரு பொண்ணொன்று ஒரு ஆள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவரை கைது செய்கின்ற போது அந்த பொண்ணிடமிருந்த 2 பால்கள் கைது செய்திருக்கின்றார்கள். பாருங்கள், ஆண்கள் தான் பால்கள் வைத்திருப்பார்கள், இப்போ பெண்கள் பால்கள் வைத்திருக்கின்றார்கள். எனவே இது சம்பந்தமான சுவாரஸ்யமான செய்தியையும் பார்க்க போகிறீர்கள். இது அமெரிக்கா காணாத நிர்வாக முடக்கத்தை அமெரிக்கா சந்தித்திருக்கின்றது. இதற்கு காரணம் அமெரிக்காவினுடைய தற்போதைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்த சில மசோதாக்கள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதும், எதிர்க்கட்சிகளுடைய ஆதரவை இன்மையையும் அமெரிக்காவுடைய நிதி நெருக்கடிக்கு ஒரு காரணம். பல்வேறு விமானங்கள் தாமதமடைந்திருக்கின்றது, சில விமானத்தனங்களுடைய போக்குவரத்துகள் முடக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அமெரிக்காவுடைய நாட்டினுடைய நிர்வாகம் முடங்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை சந்திச்சிருக்கிறது. இது சம்பந்தமான ஒரு விரிவான விளக்கத்தையும், நடிகர் அபிநய் காலமாயினார் அது சம்பந்தமாகவும், மற்றும் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்த ஒரு முக்கியமான விடயம் சம்பந்தமாகவும் நாங்கள் இந்த காணொலியில் ஒரு முழுமையான சிறப்பான தொகுப்பாக பார்க்க போகின்றோம். அதாவது யாழ்ப்பாணம் கொழும்பு உள்ளிட்ட பல்வேறு பிரதேசங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார்கள். இது யார் விடுத்திருக்கின்றார் என்றால் சுகாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதியினர் தான் இந்த எச்சரிக்கையை விட்டிருக்கின்றார்கள். நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாக காணப்படுகின்றதாக இவர்கள் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார்கள். அதாவது காற்றினுடைய தர குறியீட்டினுடைய முறைமையின் நேரடி தரவுகள் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றன. இதன்படி யாழ்ப்பாணம், கதுருவெல, சிலாபம், அகரகம, பந்துருகல, திகன, மடம்பகம், கங்கம, அக்கரைப்பற்று, கலவான, முள்ளியவளை, பன்னாங்கட்டி, கண்டி மற்றும் உப்புவெளி, இதைவிட கொழும்பின் உடைய பல பகுதிகளும் இந்த காற்றினுடைய மாசுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. காற்றினுடைய மாசு அளவு நீண்ட நேரம் சுவாசிப்பதற்கு ஆபத்தான அளவை காட்டி வருகின்றது. சிறுவர்கள் முதல் பெரியோர்கள் வரை சுவாசம் மற்றும் இதய நோய்கள் உள்ளவர்கள், அதாவது உடலினுடைய பலவீனமானவர்கள் இந்த பகுதிகளில் நீண்ட நேரம் சுவாசிப்பதால் இவர்களுடைய உயிர்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொல்லி எச்சரிக்கை விட்டிருக்கின்றது. அண்மையில் கூட யாழ்ப்பாணத்தில் ஒரு இளம் யுவதி மூச்செடுப்பதற்கு அவதிப்பட்டு யாழ்ப்பாணம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சில மணி நேரங்களிலே அவர் உயிரிழந்திருக்கின்றார். எனவே இதற்கு கட்டியங்கூறுவது போல அமைந்திருக்கின்றது. எனவே இதயம் பலவீனமானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் வெளியில் செல்கின்ற போது பாதுகாப்பான முகக்கவசங்களை அணிந்து செல்லுமாறு இந்த காற்று அளவு சம்பந்தமான சுட்டிகளை வெளியிடுகின்ற இதற்கு பொறுப்பான அந்த அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. இந்திய மீனவர்கள் 29 பேரில் 26 பேருக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை வழங்கியிருக்கின்றது ஊர்காவத்துறை நீதிமன்றம். அந்த மூவருக்கு 6 மாத கட்டாய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதியும் அக்டோபர் 9ஆம் தேதியும் நெடுந்தீவு கடற்பரப்பில் படகுகளுடன் கைது செய்யப்பட்ட 29 இந்திய மீனவர்களுடைய வழக்கு நேற்று முன்தினம் ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட போது ஊர்காவத்துறை நீதிமன்ற நீதிபதி நளினி சுவாஸ்கரன் அந்த 26 மீனவர்களுக்கும் 6 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட 2 வருட சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார். இரு படகுகளின் ஓட்டிகளுக்கும் 2 படகு ஓட்டிகளுக்கும் 1 படகு உரிமையாளருக்கு 6 மாத கட்டாய சிறை தண்டனையும் ஒவ்வொருவருக்கும் தலா 4 மில்லியன் அபராத தொகைகளையும் விதித்திருக்கின்றார். இந்த 4 மில்லியன் அபராத தொகையை கட்ட தவறுகின்ற பட்சத்தில் அவர்களுக்கு 3 மாத சிறை தண்டனை மேலதிகமாகவும் விதித்திருக்கின்றார். தமிழர்களுக்கான அதிகார பரவலாக்கல் கட்டாயம் வேண்டும் என்று சொல்லியும் அதுதான் நல்லிணக்கத்தை கொடுக்கும் என்று சொல்லியும் சுவிஸினுடைய தூதரக பணியாளர் மனித உரிமைகளுக்கான கற்கை நெறி நிலையத்தினுடைய ஏற்பாட்டின் பேரில் நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் தனியார் விருந்தகம் ஒன்றில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற சட்டத்துக்கும் மனித உரிமைகளுக்குமான கற்கை நெறி நிலையத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற ஒரு உரையாடலில் தான் இந்த சுவிஸ் நாட்டை சேர்ந்த அந்த தூதரக பணியாளர்
ஆணையாளர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். எனவே இலங்கையில் நல்லிணக்கம் ஸ்திரத்தன்மை ஏற்படுவதற்கு அரசியல் யாப்பு சீர்திருத்தம் அவசியம் என்று சொல்லி அவர் வலியுறுத்தி இருக்கின்றார். எனவே நல்லிணக்கத்துக்கு இது வலு சேர்க்கும் என்று சொல்லியிருக்கின்றார். இனங்களுக்கு இடையில் ஏற்படுகின்ற நல்லிணக்கம் அமைதி மற்றும் வன்முறையற்ற சூழலை உருவாக்குவதோடு நாட்டின் அரசியல் ஸ்திரத்தன்மையையும் பலப்படுத்தும் என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது அதிகார பரவலாக்களை இவரை வலியுறுத்தியிருக்கின்றார். இவ்வாறு வலியுறுத்தியவர் யார் என்று நாங்கள் பார்க்கின்ற போது சுவிஸ் நாட்டினுடைய தூதரகத்தினுடைய அரசியல் விவகாரங்களுக்கு பொறுப்பான முதன்மை செயலாளர் ஜஸ்டின் பொய்லட் என்கின்ற அந்த பொன்மணிதான் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றிவளைப்புக்கு இலங்கையினுடைய பொலிஸ்மா அதிபர் உத்தரவிட்டிருக்கின்றார். இவ்வாறு உத்தரவு இட்டதற்கமைய பலர் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே பொலிஸ்மா அதிபரினுடைய அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட அந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதற்கமைய 32,401 பேர் இந்த சுற்றிவளைப்பின் போது பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் சந்தேகத்தின் பேரில் 755 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் மேலும் 32 பேர் குற்றங்களுடன் நேரடியாக தொடர்பு பட்டு அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்லியும் அதே நேரம் கைது செய்யப்படுவதற்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 311 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 199 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக கூறுகின்றார். இதேவேளை மது போதையில் வாகனம் செலுத்திய 22 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4570 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு வீதியில் வாகனங்கள் செலுத்த முடியாத அளவுக்கு சட்டங்கள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது இலங்கையினுடைய அனைத்து வாகனங்களுக்கும் தரச்சான்றிதழ், அதாவது தகுதி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அதாவது புகை பரிசோதனை பெறுகின்ற நிறுவனங்களில் இந்த தகுதி சான்றிதழ்களை பெறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக போக்குவரத்து ஆணையாளர், அதாவது மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் இந்த கருத்தை கூறியிருக்கின்றார். எனவே மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமலசிங்க மேலும் தெரிவித்திருக்கின்ற போது பார இதழ் ஒன்றுக்கு அளித்த செவியில் அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச அளவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட வாகனங்கள் ஓடுவதற்கு அனுமதிக்கப்பட சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சான்றிதழ் என்று சொல்லியும் இந்த சான்றிதழ் இல்லாமல் 2026க்கு பிறகு எந்த ஒரு வாகனங்களும் வீதியில் செலுத்த முடியாது என்று சொல்லி அவர் ஒரு எச்சரிக்கை விட்டிருக்கின்றார். தற்போது வர்த்தக வாகனங்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ள தகுதி சான்றிதழ் புகைப்பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்ற நிறுவனங்களில் இந்த தகுதி சான்றிதழை இனி வருகின்ற காலங்களில் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. எனவே 2026ஆம் ஆண்டுக்கு பிறகு புகைப்பரிசோதனை மற்றும் வாகன அனுமதி பத்திரம், வாகன புத்தகம், இன்சூரன்ஸ், அதாவது காப்புறுதி மற்றும் புகைப்பரிசோதனை சான்றிதழ் மற்றும் தகுதி சான்றிதழ் என்பன மேலதிகமாக இணைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. தென்கொரியா பண்ணையில் இலங்கையிலிருந்து பணிகளுக்காக வேலைக்காக சென்ற 3 இறந்திருக்கின்றார்கள். எனவே தென்கொரியாவில் மீன்பிடி பண்ணையில், அதாவது மீன் பண்ணை ஒன்றில் 4 மீட்டர் அகலமும் 2 மீட்டர் ஆழமும் கொண்ட ஒரு மீன் தொட்டிக்குள் 3 இலங்கையைச் சேர்ந்த 3 அதாவது நீரில் மூழ்கி இருந்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் நடந்த சமயத்தில் நீரால் நிரம்பி இருந்ததாகவும் அந்த தொட்டிகள் நீரால் நிரம்பி இருந்ததாக கூறப்படுகின்றது. இந்த தொட்டிகளினுடைய ஆழம் 2 மீட்டர் ஆழம் என்று சொல்லியும் 4 மீட்டர் அகலம் என்றும் சொல்லப்படுகின்றது. மிகப்பெரிய தொட்டிகளாகத்தான் இருக்கக்கூடும். இதில் 50 வயது மற்றும் 20-30 வயதை சேர்ந்த இளைஞர்களும் மற்றும் 50 வயது சேர்ந்த ஒரு நடுத்தர வயது குடும்பஸ்தரும் இறந்திருக்கின்றார்கள். இவர்கள் எவ்வாறு இறந்திருக்கின்றார்கள் என்று கண்டுபிடித்தது என்று சொன்னால், இலங்கையிலிருந்து இந்த 50 வயது காராளுக்கு தொலைபேசி எடுத்திருக்கிறார் இவருடைய மனைவி. அந்த தொலைபேசி தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் உடனடியாக அந்த தூதரகங்களுக்கு அறிவித்து அதனூடாக அவர்கள் பார்க்கின்ற போதுதான் இந்த மீன் தொட்டிக்குள்ள இவர்கள் அதாவது இறந்து காணப்பட்ட நிலையில் சடலங்களாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். தற்போது தென்கொரியாவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. தென்கொரியாவினுடைய போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இது தற்செயலாக நடைபெற்றதா அல்லது திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டதா என்ற தோரணையில் அந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது.
வாசனை திரவியங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட சுமார் 10 கோடி ரூபாய் பெறுமதியான வாசனை திரவியங்களை நுகர்வோர் விவகார அதிகார சபையினுடைய அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் எங்கு நடைபெற்றிருக்கின்றது சொன்னால் ராஜகிரிய கொத்தட்டுவ பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் நடைபெற்றிருக்கின்றது. கொழும்பில் உள்ள ராஜகிரிய கொத்தட்டுவ என்ற வீடு ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில தான் இந்த வாசனை திரவியங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வாசனை திரவியங்கள் யாவும் துபாயிலிருந்து கொண்டு வரப்பட்டதாகவும் இவற்றினுடைய பெறுமதி 10 கோடி என்று சொல்லியும் கூறப்படுகின்றது. இப்போ இனி வருகின்ற காலங்களில் வாசனை திரவியங்கள் கூட வீட்டில் வைத்திருக்க முடியாத நிலை தோன்றியிருப்பதாக பலரும் தங்களுடைய அபிப்பிராயங்களை தெரிவித்து வருகின்றார்கள். சரத் பொன்சேகாவுடைய சாட்சியங்களை கொண்டு போர்க்குற்ற விசாரணைகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி தமிழரசு கட்சி வலியுறுத்தி இருக்கின்றது. எனவே முன்னாள் இராணுவ தளபதி தற்போது சமூக ஊடகங்கள் வாயிலாக பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார். அதாவது போர்க்குற்றங்களுக்கான ஆதாரங்களாக அவர் மாறியிருக்கிறார், சாட்சியமாக மாறியிருக்கின்றார் என்று சொல்லி தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற 2026ஆம் ஆண்டு வரவுசெலவு திட்டத்தினுடைய 2வது வாசிப்பு மீதான அந்த விவாதத்தில் கலந்து கொண்டு மட்டக்களப்பு பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கின்றார். எனவே இறுதி யுத்தத்தின் போது மனித பேரவலம் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு அரசு பொறுப்பு கூற வேண்டும், உண்மைகளை கண்டறிய வேண்டும், பரிகாரங்கள் நீதி என்பன வழங்கப்பட வேண்டும். ஆனால் இந்த விடயங்கள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. எனவே ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தானாக முன்வந்து இந்த இசைப்பிரியாவினுடைய பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டமைக்கு புலனாய்வு பணிப்பாளரான கபில தென்ன விதாரண மற்றும் ஜெயசூர்யா ஆகியோர் காரணமாக இருந்தது என்று சொல்லி கூறியிருக்கின்றார். மேலும் வெள்ளைக்கொடியுடன் சரணடைந்தவர்கள் படுகொலை செய்யப்பட்டமைக்கு சவேந்திர சில்வா தான் காரணம் என்று சொல்லி அவர் சாட்சியம் அளித்திருக்கின்றார். எனவே இந்த 2 சாட்சியங்களும் ஆதாரமாக வைத்துக்கொண்டு இலங்கையினுடைய அரசாங்கம் உள்ளக விசாரணைகளை தான் மேற்கொள்ள என்று சொல்லியிருக்கின்றது. எனவே இந்த உள்ளக விசாரணைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்று சொல்லி இவர் ஒரு கடுமையான ஒரு பதிலடியை கொடுத்திருக்கின்றார். ஸ்ரீநேசன் என்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். இவர் தமிழரசு கட்சியின் சார்பில் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். பெக்கோ சமனின் மனைவிக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே கடவுச்சீட்டு மோசடி சம்பந்தமாக பவனியாவினுடைய துணை காரியாலயமான இன்னொரு கடவுச்சீட்டு வழங்குகின்ற அந்த துணை காரியாலயத்தின் ஒரு அதிகாரியினுடைய அந்த ஆதரவோடு பல கடவுச்சீட்டுக்களை இவர் மோசடியான முறையில் தயாரித்து பலரை வெளிநாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறதாக கூறப்படுகின்ற அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக விசாரித்த போலீசார் இவரை நேற்று முன்தினம் விசாரணைகளின் போது நீதிமன்றத்தில் பவனியாவில் நீதிபதி அவர்களுக்கு முன்னிலையில் நிறுத்தி இருக்கின்றார்கள். இதன் போது மேலும் இவர்களிடம் விசாரணைகள் மேற்கொள்வதற்காக கால நீடிப்பு கோரிக்கைகள் விட்டதற்காக நீதிபதி அவர்கள் இதற்கான மேலும் சில நாட்கள் விசாரணைகளுக்கான கால நீடிப்பு வழங்கியிருக்கின்றார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு பொண்ணை கைது செய்கின்ற போது அவரிடம் பால்கள் காணப்பட்டதாக கூறுகின்றார்கள் போலீசார். எனவே போதைப் பொருளுடன் சம்பந்தப்பட்ட இந்த பொன் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கைது செய்யப்படுகின்ற போது இவரிடம் 2 பால்கள் இருந்ததாக கூறப்படுகின்றது. இவருடைய கணவர் ஏற்கனவே போதைப் பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு சிறை தண்டனை அனுபவித்து வருகின்ற ஒரு குற்றவாளியாக காணப்படுகின்றார். எனவே இதன் பின்னரும் இவருடைய மனைவியும் தொடர்ந்தும் அந்த போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டதன் காரணமாக ரகசிய தகவல் கிடைத்ததற்கு அமைய போலீசார் மேற்கொண்ட நடவடிக்கைகளின் போது இந்த வாள்கள் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சில தகவலை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது இலங்கையினுடைய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் யாழ்ப்பாணத்தில் ஒரு தீர்வு ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கண்டபடி குப்பை வீசுதல், குப்பைகளை ஒரு நிர்வாகம் செய்ய தெரியாமல் இருக்கின்ற சம்பந்தமாக உமாசுகி நடராசா என்கின்ற அந்த மருத்துவர் அவர்கள் ஒரு உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் மேற்கொண்டிருக்கின்றார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாக்கலை அவர் செய்திருக்கின்றார். இதற்கமைய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் இருவர் அடங்கிய அந்த பெஞ்சில் சில தீர்ப்புகள் கூறப்பட்டிருக்கின்றன. இனிவருகின்ற காலங்களில் சட்டத்துக்கு முரணான வகையில் இந்த குப்பை கூலங்களை அகற்றுவது, அதாவது எரியூட்டுதல், உதாரணமாக காக்கை தீவு போன்ற இடங்களில் இந்த குப்பைகளை வைத்து எரித்தல் மற்றும் அந்த அழித்தல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட முடியாது என்று சொல்லி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சொல்லுகின்றார். இது மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லுகின்றார். இனிவருகின்ற காலங்களில் யாராவது இவ்வாறு குப்பைகள் போட்டு எரித்தாலோ
குப்பைகளோ அல்லது இப்போ செம்மணி போன்ற இடங்களில் குப்பைகள் இருக்கின்றன. உதாரணமாக யாழ்ப்பாணம் மருத்துவமனை அந்த குப்பை கூலங்களை தன்னுடைய கழிவுப் பொருட்களை கொண்டு சென்று சில இடங்களில் எரியூட்டுகின்றார்கள், அழிக்கின்றார்கள். இவ்வாறான நடவடிக்கைகள் இனி வருகின்ற காலங்களில் மேற்கொள்ளப்பட முடியாது என்று சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே இவ்வாறான செயற்பாடுகளில் நகர சபையோ மற்றும் பிரதேச சபையினரோ அல்லது மருத்துவமனை கழிவுகளோ ஏனைய அந்த மாவட்ட கழிவுகளை கொண்டு சென்று அதாவது முறையற்ற விதத்தில் கழிவுகளை அந்த அழிக்கின்ற செயற்பாடுகள், அதாவது புகையூட்டல் போன்ற செயற்பாடுகளில் யாராவது ஈடுபட்டால் தனக்கு தகவல் வழங்குமாறு அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த விடயம் ஒரு பெரிய ஒரு வெற்றிகரமான சம்பவமாக காணப்படுகின்றது. யாழ்ப்பாண மக்களுக்கு இது ஒரு மிக கிடைத்த ஒரு நன்மையாக பார்க்கப்படுவதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் தன்னுடைய விசேடமாக தன்னுடைய அந்த உத்தியோகபூர்வ இணையதளத்தில் அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அமெரிக்கா நாட்டில் இந்த ஒரு நாட்டிலும் இதுவரை காண முடியாத ஒரு மிகப்பெரிய நிர்வாக முடக்கம் காணப்படுகின்றது. இந்த நிர்வாக முடக்கம் இதன் ஒரு பகுதியாக அமெரிக்கா விமான போக்குவரத்து பாரிய இடையூறுகளை சந்தித்திருக்கின்றது. இதன்படி வான்வழி போக்குவரத்து கட்டுப்பாட்டாளர் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறை காணப்படுகின்றதாக செய்திகள் வெளியிடப்படுகின்றது. 1400 விமானங்கள் பயணிப்பதற்கான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதேவேளை கடந்த சனிக்கிழமை மாத்திரம் 6000 விமானங்கள் தாமதமாக புறப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது பயணிகளுக்கு பெரும் விசனத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்றது. பாதுகாப்பு ஆய்வாளர்கள் உள்ளிட்ட விமான போக்குவரத்து துறை ஊழியர்கள் பெரும்பகுதியினர் சம்பளம் இல்லாத விடுப்பில் சென்றிருப்பதாக கூறப்படுகின்றது. சம்பளம் இல்லாத விடுப்பிலே அனுப்பப்பட்டதாக கூறப்படுகின்றது, வீடுகளுக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடிக்குள் அமெரிக்கா சந்தித்திருக்கிறது. மிகப்பெரிய ஒரு நிர்வாக முடக்கத்துக்குள்ளும் அமெரிக்கா சந்தித்திருக்கின்றது. குறைந்த எண்ணிக்கையான ஊழியர்கள் சம்பளம் இல்லாமல் தொடர்ந்து வேலை செய்வதற்காக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். இவர்களில் பலர் உடல்நலத்தை காரணம் காட்டி விடுவிப்பு எடுத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி விடுவிப்புக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்றது. போதிய பணியாளர்கள் இல்லாத காரணத்தால் விமான போக்குவரத்து ஆணையத்தால் பாதுகாப்பு கையாள முடியவில்லை என்று சொல்லி கூறப்படுகின்றது. இதையடுத்து ஆணையகம் உத்தரவிட்டதற்கமைய தொடர்ந்து விமானங்கள் தங்களுடைய விமான இயக்கத்தை குறைத்ததை அடுத்து 1400க்கு மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக கூறப்படுகின்றது. அட்லாண்டா, டென்வர், நியூயார்க், சிகாகோ, கூஸ்டன் மற்றும் லஸ் ஏஞ்சல் உள்ளிட்ட 40 முக்கிய விமான நிலையங்கள் பாதிப்புக்குள்ளாகியதாக கூறப்படுகின்றது. பணியாளர் பற்றாக்குறை காரணமாக 40 முக்கியமான விமான நிலையங்களில் 10% விமானங்கள் குறைக்குமாறு 10% விமானங்களை குறைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர்ந்தால் 20% வரை விமானங்கள் குறைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று சொல்லி எச்சரிக்கை விடப்பட்டிருக்கின்றது. இது அமெரிக்கா ஜனாதிபதியான டொனால்ட் ட்ரம்பினால் தான் இந்த நிலை வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதற்கென்ன காரணம் என்று சொன்னால், முன்னைய ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் கொண்டு வந்த சில திட்டங்கள் மற்றும் அவர்களுடைய கொள்கைகளை எல்லாம் நிராகரித்து இவர் ஒரு புதிய கொள்கைகளை கொண்டு வந்து அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றுவதற்காக கொண்டு வந்த போது அது எதிர்க்கட்சிகள் அதற்கான எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கின்றது. எனவே ஜனாதிபதி அவர்கள் கொண்டு வந்த இந்த மசோதாக்களை பாராளுமன்றத்தில் நிறைவேற்றதன் காரணமாக இந்த நிர்வாக முடக்கம் ஏற்பட்டுள்ளதாக பல தரப்பினரும் அங்கிருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான செய்தி, நடிகர் அபிநய் காலமானார். அபிநய் அவர்கள் கடந்த சில காலங்களுக்கு முன்னர் 2002ஆம் ஆண்டு கஸ்தூரி ராஜா இயக்கி துள்ளுவதோ இளமை என்ற படத்தில் அறிமுகமாக இருக்கின்றார். அந்த படத்தில் இந்த அபிநய் என்பவர் தனுஷ் மற்றும் ஷெரின் ஆகியோருடன் சேர்ந்து நடித்திருக்கின்றார். இந்த அறிமுகம் காரணமாக அவருக்கு பட வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. 2002ஆம் ஆண்டு ஜான்சன் என்ற படத்தில் நடித்திருக்கின்றார். 2004ஆம் ஆண்டு சிங்கார ஷென்னி என்ற படத்தில் நடித்திருக்கின்றார். 2005ஆம் ஆண்டு பொன்மேகலை என்ற படத்தில் நடித்திருக்கின்றார். இந்த படங்களில் நாயகனாகத்தான் இவர் நடித்திருக்கின்றார். இவ்வாறு இவர் நடித்து பல புகழை பெற்றிருக்கின்றார். இதன் பின்னர் பல படங்களிலே அவர்கள் மேலும் பல படங்களுடன் நடித்திருக்கின்றார். நேற்று முன்தினம் கல்லீரல் பிரச்சனை காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது இவர் உயிர் நீத்திருக்கின்றார். இதுபோன்ற செய்திகளை பார்ப்பதற்கு எமது கணேசன் குரலுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இதுபோன்ற இன்னொரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.